இந்த வாஞ்சிநாதன் வந்து பெண்ணின் மனதை தொட்டு படம் ரிலீஸு. கேப்டன்கிட்ட போய் பேசி வாஞ்சிநாதனில் அவரை கமிட் பண்ணியிருக்கேன். கேட்டோன்னே ஒத்துக்கிட்டார், வாங்க சார் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. பெண்ணின் மனதை தொட்டு ரிலீஸ் அன்னைக்கு வாஞ்சிநாதன் படம் பூஜை ஏவிஎம்மில். ஏவிஎம் பூஜை போட்டுட்டு ஆஃபீஸுக்கு வர்றேன். வாஞ்சிநாதன் பூஜை போட்டு ஏவிஎம்மில் ஆஃபீஸுக்கு வர்றேன். ஆஃபீஸில் அடிதடி நடக்குது டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு. ஏன்னா அப்போ கேப்டனுக்கு வானத்தை போல இதெல்லாம் வந்து அவருக்கு படங்கள் எல்லாமே வல்லரசு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தா எல்லாம் ஒரு ஏரியாவுக்கு 3-4 டிஸ்ட்ரிபியூட்டர் நிற்கிறாங்க. லிட்டரலாக அடிதடி. 1.5 மணி நேரத்தில் மொத்த ஏரியாவை விற்று முடிஞ்சு போச்சு. பாருங்க, டேபிள் ப்ராஃபிட் வந்து அப்படியே படம். ஆமாம், அன்னைக்கே வந்துருச்சு. இதே போடாமல் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபா அட்வான்ஸ். முதல் நாளே பூஜை. முதல் நாளே அந்த மாதிரி சினிமாலாம் இனிமேல் திரும்பி வருமானு தெரியல. வர வைக்கலாம், பெரிய ஆட்கள்லாம் நினச்சா வைக்கலாம். இந்த சினிமாவால் சம்பாரித்து நல்லா கோடி கோடியாக வச்சுட்டு சினிமாவே குறை சொல்லிட்டு இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து பழையபடி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி கொண்டு வந்து இந்த சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ஆனால் எல்லாம் பார்த்திங்கன்னா சினிமாவே குறை சொல்கிறது, ப்ரொடியூசரை குறை சொல்கிறது. இதில் குறை சொல்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த சினிமாவை வச்சு பல 100 கோடி பல 1000 கோடி சம்பாரிச்சிட்டு உட்காந்துருக்கிறவங்க தான் இதை குறை சொல்கிறவங்கள. இந்த சினிமாவுக்கு நல்லது பண்ணணுன்னு இவங்களால எதுனா நடந்திருக்காங்கன்னா எதுவுமே நடந்திருக்காது.